அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன வீடியோல பார்க்க போறீங்கன்னா ஒரு டிஃபன் ஐட்டம் தான் செய்யலாம்னு இருக்கேன். அதுவும் பாத்தீங்கன்னா கேரளா ஸ்பெஷல். இது ரொம்ப சூப்பரா இருக்குங்க. இது அப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம், அந்த அளவு இருக்கும். டக்குன்னு தான் செஞ்சிடலாம். ஆனா அரிசி மாவு மட்டும் வேணும். இடியாப்பம் மாவு இருந்ததுன்னா தான் செய்ய முடியும். அது பாத்தீங்கன்னா நானு பனானா வச்சு இடியாப்பம் பண்ணலான் இருக்கேன். செம்ம டேஸ்டா இருக்குங்க. எந்த பனானா வச்சுனாலும் நம்ம செஞ்சுக்கலாம், சரிங்களா? வாழைப்பழம் எதுனாலும் வச்சுக்கலாம். ஆனா நான் வந்து நேந்திரப்பழம் வச்சு செய்யலான் இருக்கேன். செம்ம டேஸ்டா இருக்கும். இதுக்கு தேங்காய் பால் வந்து ரொம்ப காம்பினேஷன் நல்லா இருக்கும், சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி முதல்ல என்னோட சேனலை இப்பதான் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உள்ள வாங்க, வீடியோக்குள்ள போலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் நேந்திரப்பழம் எடுத்திருக்கேன். இதை நம்ம கட் பண்ணி ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இட்லி பாத்திரத்தில் வச்சு கட் பண்ணி வேக வச்சுருக்கேன். பாருங்கள், கொஞ்ச நேரம் வெந்தாவே போதுங்க. எடுத்து நம்ம மிக்சியில் போட்டு தோலை எடுத்துட்டு மிக்சியில் போட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணும், மைய அரைச்சிக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு முறுக்குப்பொடியில் அடைக்காமல் இருக்கும். நான் ஒரு டம்ளர் அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். இடியாப்பம் மாவு தாங்க. நல்லா சலிச்சு சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதில் கொஞ்சம் சால்ட் உப்பும் நம்ம மைய அரைச்சி வச்ச வாழைப்பழம் பேஸ்ட்டும் அதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நாம் சுடுதண்ணி தாங்க கொதிக்க வச்சுருக்கேன். சுடுதண்ணி விட்டு தான் பிசையணும். சுடுதண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா இடியாப்பம் பதத்துக்கு கொண்டு வந்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா பேஸ்ட்டு வந்து கொஞ்சம் கூட அடைக்கக்கூடாதுங்க. இந்த இடியாப்ப பிடியில் பாருங்க, சுடுதண்ணி எடுத்திருக்கேன். வேண்டிய அளவு கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம மாவை பக்குவமாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். அந்த பதத்துக்கு கொண்டு வந்துக்கணும். இந்த மாதிரி தாங்க நம்ம பாருங்க, இந்த மாதிரி தான் பேஸ்ட்டாக அது மாவு இடியாப்ப மாவு இருக்கணும். இப்போது நம்ம இடியாப்பம் புழியிறது இருந்ததுன்னா அதில் நீங்கள் போட்டுக்கோங்க. நான் முறுக்கு பிடியில் அந்த இடியாப்ப பிளேட்டு போட்டு தான் புழிய போகிறேன். பாருங்கள், இதில் தான் எடுத்திருக்கேன். இந்த அச்சில் தான் நான் புழிய போகிறேன். நீங்கள் இடியாப்பம் புழியிறதே இருந்ததுனால எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இதில் தான் புழியிறேன். இப்போது ஸ்டவ்வில் நம்ம பாத்திரம் வச்சுருக்கேன். தண்ணி கொதிச்சுட்டு இருக்குது. இட்லி தட்டு தான் வச்சுருக்கேன். அதுக்கு மேலே துணி போட்டிருக்கேன். இப்போது நம்ம ரவுண்டாக புழிஞ்சிக்கலாம். இடியாப்பம் புழியிறது தனியாக அப்படி இருந்தாலும் அதுலேயும் பண்ணிக்கலாம், நம்ம இஷ்டம்தான். நான் அதையும் இருக்குது, அதுலேயும் பண்ணி காட்டுறேன். இப்போ புழிஞ்சிட்டு நம்ம தேங்காய் திருவல் எடுத்துக்கலாம். தேங்காய் திருவி வச்சுருக்கேன். அதை மேலே கொஞ்சம் கொஞ்சமாக தூவிக்கலாம். பார்த்திங்களா, இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டோம்னா இந்த ஆவியில் வேகும் போது அது பிடிச்சிருக்கும். வேணும்னா நம்ம சர்க்கரையோ கரும்பு சர்க்கரையோ எதுனாலும் அது மேலே போட்டுக்கலாம். அது அப்படியே சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க. குழம்பெல்லாம் ஊற்றி சாப்பிட்ணும் குருமா அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதுங்க. இது பாருங்கள், இடியாப்பம் தட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இதுலேயும் புழிஞ்சு இதே மாதிரி தேங்காய் திருவல் போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி பாத்திரத்தில் தான் வச்சு எடுக்க போகிறேன். எனக்கு இந்த குக்கர் பிளேட்டு இல்லைங்க, அதனோட இதுவே. இதே பாத்திரத்தில் வச்சு மூடி வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இட்லி பாத்திரத்தில் வச்சதும் ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்கும் இது. பாருங்கள், இடியாப்ப தட்டுலையும் வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா அப்படியே சர்க்கரை தேங்காய் பால் ஊற்றி சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் பார்த்திங்கன்னா தேங்காய் பாலில் கரும்பு சர்க்கரை போட்டு ஏலக்காய் தட்டி இந்த தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். இது அப்படியே மேலே ஊற்றி சாப்பிடும்போது செம்மையாக டேஸ்ட்டாக இருக்குங்க. குழந்தைங்கள்லாம் அப்படி விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பார்த்துருப்பீங்க இடியாப்பம், அதாவது பனானா இடியாப்பம் எப்படி செஞ்சேன்னு. இதுக்கு பார்த்தீங்கன்னா கரும்பு சர்க்கரை தான் போடணும், இல்லை வெல்லம் கூட போட்டு நம்ம செஞ்சுக்கலாம். சர்க்கரையும் போட்டுக்கலாம். தேங்காய் பால் பிடிக்கி இனிப்பு வேண்டான்றவங்க நம்ம சட்னி சாம்பார் எதுனாலும் பண்ணிக்கலாம். மெயினாக வெள்ளை குருமா வச்சிங்கன்னா, அதாவது வெஜிடபிள் போட்டு வெள்ளை குருமா நல்லா இருக்கும், சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.